ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன், அத்தியாயம் 32. அவன் பேசியதை கேட்ட விதன்யாவிற்கு வெட்கம் வந்து விட்டது. என்னடி பேச்சையே காணோம்? நீங்கள் தான் பேச்சை மாற்றுறீங்க. உங்களுக்கு சினிமாவில் பாடுறது பிடிக்கலையா என்று விதன்யா கேட்க, சேச்சே அப்படி எதுவும் இல்லை. ஆனால் நான் அதை தொழிலாக செய்ய விரும்பலை. ஆத்ம திருப்திக்காக பாடுவேன், அவ்வளவுதான். சினிமாவில் எத்தனையோ நல்ல பாடகர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் பாடாமல் இருக்காங்க. கிடைத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களும் இருக்காங்க. சக்ஸஸ் ஆகலை என்பதற்காக அவங்க கிட்ட திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்படி இல்லை. எனக்கு உன்னை நினைத்துத்தான் கவலையாக இருக்குது. நான் பாப்புலர் ஆகலைன்னா வருத்தப்படுவியா என்று ஆதங்கமாக அவன் கேட்க, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை. காலம்பூரா என்கிட்ட பாடுங்க, எனக்கு அது போதும் என்றாள். அப்பாடி, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம கல்யாணத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம் வா என்றான். ஆனால் அடுத்த 3 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறிப்போனது. அவன் பாடிய 2 பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதிலும் அவன் தனியாக பாடிய பாடல் பெரும் வரவேற்பு பெற்றது. எல்லா யூடியூப் சேனல்களும் அந்த பாடலை தான் ரீல்ஸ் போட்டார்கள். 3 நாட்களில் எத்தனையோ மில்லியன் முறை அது டவுன்லோட் செய்யப்பட்டது அந்த பாடல். மீடியாக்கள் அவன் வீட்டை முற்றுகையிட்டது. வாட்ச்மேன் திணறினான். இவர்களுக்கு இது புதியது. எனவே கிஷோருக்கு ஃபோன் பண்ணி கேட்க, அவன் முக்கியமான சில சேனல்களுக்கு மட்டும் பேட்டி கொடுங்க போதும் என்றான். அதன்படி அவர்கள் வீட்டிலேயே சேனலுக்கு பேட்டி கொடுத்தான். அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான். உங்கள் குரு யார்? நீங்கள் எத்தனை வருஷம் பாட்டு கற்றுக்கிட்டீங்க என்று கேட்க, என் ஒரே குரு என் அம்மா தான். என் பாட்டி இறந்த பிறகுதான் அம்மா எனக்கும் அக்காவுக்கும் தாத்தா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. என் தாத்தாவிற்கு பாட்டெல்லாம் பிடிக்காது. இப்போ கூட கீழே அவர் அறையில் இருக்கார். அவ்வளவா நடமாட்டம் இல்லை. அதனால் நீங்கள் வந்ததோ நான் சினிமாவில் பாடியதோ எதுவும் அவருக்கு தெரியாது. நான் பிஸ்னஸ்மேன். என் வருங்கால மனைவிக்கு நான் சினிமாவில் பாடணும் என்று ஆசை. அதற்காக மட்டும்தான் நான் பாடினேன். என் தொழில் வேற. என் ஆத்ம திருப்திக்காக பாடுவேன் என்றான். தமயந்தியிடமும் கேள்வி கேட்டார்கள். பிறகு ஒரு பாடல் நீங்கள் பாடியே ஆகணும் என்று வற்புறுத்த, அழகான கீர்த்தனையை அவன் பாட அவர்கள் வற்புறுத்தியதால் தமயந்தியும் பாட அவரின் குரல் வளம் அனைவரையும் சுண்டி இழுத்தது. அந்த பேட்டி டிவியில் ஒளிபரப்பான போது தங்கவேல் அதை தன் அறையில் உள்ள டிவியில் பார்த்தார். என்னை முடக்கி போட்டுட்டு ஆடுறீங்களா? ஆடுங்க. ஆம்பளையா லட்சணமா தொழிலை பார்க்காம பாடுறானா பாட்டு. என்ன இது, என்ன பேத்தல் என்று மகனிடமும் மருமகளிடமும் அதட்டினார். பேரன் பேத்தி எடுத்த பிறகு இது என்ன கூத்து? உன் மகன் கூட சேர்ந்து நீயும் பாடியிருக்க. இதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. பொம்பளையா லட்சணமாக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கெட என்றார். அமரவேல் மனைவியிடம், நீ இதையெல்லாம் காதில் வாங்கிக்காதே என்றார் வழக்கம் போல். தங்கவேல் பேரனிடம் எதுவும் பேசலை. உண்மையில் யோகமித்திரனே ஆச்சரியப்பட்டு போனார். இத்தனை கம்பீரமாக அழகாக பாடியிருக்காரே என்று. ஒருத்தன் எதை வேண்டாம் என்று விலகி ஓடுகிறானோ அதுதான் அவனை தேடி துரத்தி பிடிக்கும். அப்படித்தான் சக்திவேலை பெரிய பெரிய இசையமைப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் அவன்தான் பாட வேண்டும், எவ்வளவு கேட்டாலும் தருகிறோம் என்று கியூவில் நின்றார்கள். தமயந்தியையும் சிலர் கூப்பிட அவர் மறுத்துவிட்டார். கிரிஷ், கிஷோர், விதன்யா மூவரும் இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் வரைதான். இப்போ பாடுங்க. உங்கள் தொழிலை மாமாவே இப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார். பிறகு தொழிலுக்கு வரலாம் என்றார்கள். வேறு வழியின்றி பாடப்போனான். திருமணத்திற்கு முதல் நாள் காலை வரை கூட ரெக்கார்டிங் இருந்தது. இப்போ தமயந்தி நிறைவாக உணர்ந்தார். தான் கற்ற கலை வாய் திறந்து பாட முடியாமல் தன்னோடு அழிந்து விடுமோ என்று பல நாட்கள் வேதனைப்பட்டவர் இப்போ மகன் பாடிய பாட்டை முதலில் அம்மாவிடம்தான் பாடி காட்டுவான். முதல் நாள் ரிசப்ஷன் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. சின்ன மகனின் திருமணம் ரொம்ப எளிமையாக நடந்ததால் தன் வீட்டின் கடைசி கல்யாணம். எனவே நகரின் மிகப்பெரிய மண்டபத்தில் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது. திருமண மண்டபத்திற்கு வரும்போதே தன் தாத்தா கிட்ட மிரட்டித்தான் கூட்டி வந்தான் சக்திவேல். தேவையில்லாமல் யார்கிட்டையாவது பொண்ணு வீட்டுக்காரங்களை பற்றி பேசினீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். வீட்டுக்கு பெரியவர்.
அதுக்கு உரிய மதிப்பை நாங்கள் கொடுக்குறோம். சரியா? இப்போ கூட உங்களை கூட்டி போகணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நாங்கள் உங்களை மதித்து கூட்டி போகிறோம். இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டிலையே விட்டுட்டு வேலைக்காரங்க பொறுப்பில் விட்டுட்டு போயிருப்போம் என்றான். இப்போதெல்லாம் வேலைக்காரர்கள் அவர் பேச்சை கேட்பதே இல்லை. முன்பு வீட்டு ஆட்கள் பயந்ததால் வேலைக்காரர்களும் பயந்தார்கள். இப்போ யாரும் பயப்படுவது இல்லை. அதனால் வேலைக்காரர்களிடம் இருக்கணும் என்றதுமே அவருக்கு பயம் வந்துவிட்டது. எத்தனை திட்டினாலும் மகன் மருமகள் பேரன் நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததால் திருமண மண்டபத்தில் அடக்கி வாசித்தார். எப்பவும் போல நான் தான் சரி போனா போகுது தம்பி பேத்தி அப்படின்னு சரின்னு சொன்னேன் என்பது மாதிரி அலட்டலாக பேசினாலும் வேற எதுவும் அவர் பேசலை. இந்த குறுகிய காலத்திலேயே சினிமா சம்பந்தப்பட்டவர்களை தெரியும் என்பதால் சக்தி அவர்களையும் அழைத்திருந்தான். அவன் பாடிய சினிமாவின் ஹீரோயின் சில பேர் வந்திருந்தாங்க. இயலிசைதான், அண்ணா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் என்று சுடரிசையையும் இழுத்து கொண்டு போய் சக்திவேல் கிட்ட கேட்க, அவனும் அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லி அவளுடன் ஃபோட்டோ எடுக்க வைத்தான். தேங்க்ஸ் அண்ணா என்றால் மலர்ந்த சிரிப்புடன். சக்திவேலிடம் கிறிஷ் தான் பல்லை கடித்தான். என்ன விது, இந்த பெண் இவ்வளவு எளிமையாக சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. உன் கிறிஷ் அண்ணா சிரிக்கவே மாட்டார். இந்த பெண் ரொம்ப இயல்பாக இருக்கு என்றான். சக்தி, ஆமாம், கிராமத்தில் வளர்ந்த பெண் ரொம்ப இயல்பாக இருப்பா, என்னை விட சின்ன பொண்ணு தான் என்றாள். எல்லா உறவினர்களும் வந்தார்கள். முத்துக்குமார், தேவிகா, ராமன், வசந்தா, யாழிசை, அவள் கணவன் என்று அனைத்து சொந்தங்களும் வந்திருந்தார்கள். திருமணம், ரிசப்ஷன் எல்லாம் கோலாகலமாக நடந்தது. கிரிஷ், கிஷோர் பொறுப்பான அண்ணன்களாக திருமணத்தை நடத்த அவர்களுக்கு ஓடி ஓடி உதவினான் முத்துக்குமார். நவ்யா, பாலாஜி இப்போ வர முடியலை என்று வாழ்த்து அனுப்பினார்கள். எல்லாம் முடிந்து விதன்யா மாமியார் வீட்டிற்கு சென்றாள். அடுத்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் புதுமண தம்பதிகளுக்கு நடந்தது. ஏனென்றால் சக்திக்கு ரெக்கார்டிங் நிறைய இருந்தது. இப்போது அவனை மலையாளம், கன்னடம், தெலுங்கு 3 மொழியிலும் பாட கூப்பிட்டிருந்தார்கள். எனவேதான் எல்லா சம்பிரதாயங்களையும் முடித்தார்கள். இப்போ வந்திருந்த அனைத்து உறவுகளும் சென்று விட்டார்கள். தேவிகாவை மட்டும் மறுவீடு விருந்து முடிந்து போகலாம் என்று இருக்கச் சொன்னார்கள். அன்று சக்திவேல் வீட்டில் சம்மந்தி விருந்து. எனவே அவர்கள் மொத்த குடும்பமும் அங்கே சென்றார்கள். வாசலில் அமரவேல் மனைவி மகனுடன் வரவேற்றார். விதன்யா முகம் கொள்ளா பூரிப்பும் புன்னகையுமாக தன் குடும்பத்தாரை வரவேற்றாள். அனைவரும் ஹாலில் இருக்க, பெண்கள் தமையந்தி கூட ஒரு அறையில் பேசிக்கொண்டு இருக்க, இயலிசை அந்த வீட்டை சுற்றி பார்க்க சென்றாள். அந்த வீடும் பெரிய மாளிகைதான். அழகாக இன்டீரியர் செய்யப்பட்டு இருந்தது. இப்போது ஊரில் வீடு கட்டி கொண்டு இருப்பதால் எந்த புது வீட்டை பார்த்தாலும் புதுசாக என்ன இருக்கு என்று பார்த்து தன் வீட்டில் செய்ய சொல்லலாம் என்று பார்ப்பாள். அப்படி அவள் சுற்றி பார்த்த போதுதான் தரைத்தளத்தில் இருந்த ஒரு அறைக்குள் சென்றாள். அப்போதுதான் அவளை பார்த்த தங்கவேல், யார் இவள் என்று, என்னம்மா யார் நீ என்றார். அவரை பார்த்த இயலிசை, ஓ தாத்தாவா, இங்கே இருக்கீங்களா என்று அவள் கேட்க, ஆமாம், நீ யாரு? நான் யாழிசை, கிறிஷோட மனைவி என்றதும் அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது. அவளை நன்றாக ஏற இறங்க பார்த்தவர், வாமா வந்து இப்படி சோஃபாவில் உட்காரு என்றார் அன்போடு. இவளும் அமர்ந்தாள். நல்லா இருக்கீங்களா தாத்தா என்றாள். இருக்கேம்மா, வயசாயிருச்சுல்ல என்றார். உன் அம்மா எங்கே இருக்காப்புல என்று கேட்க, அம்மா ஊரில் தான் இருக்காங்க, இப்போ இங்கே வந்திருக்காங்க என்றாள். அப்படியா? உன் அப்பாவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்ல மனுஷி, சின்ன வயசு, சாக வேண்டிய வயசா என்று சொல்ல, எனக்கு அப்பாவை பற்றி எதுவும் ஞாபகம் இல்லை, அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு என்றாள். ஆமாம் ஆமாம், அதுதான் எனக்கு தெரியுமே. இவ்வளவு நாள் சொந்த ஊரில் தான் இருந்தீங்களா? பணம் காசு எப்படி என்று கேட்க, கஷ்டப்பட்டோம், அம்மா ஜவுளி கடையில் வேலைக்கு போனாங்க என்றாள். அந்த நாகப்பாம்பின் கண்கள் மின்னியது. அந்த நாகப்பாம்பு விரித்த வலையில் இயலிசை விழுந்தாள். என்ன பண்ணுறது, நண்பன் நல்லவன்னு நம்பி பழகினான், கடைசியாக அவனே உன் அப்பாவுக்கு யமனாகி விட்டான். என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுறாங்களே. பாவம் சின்ன பொண்ணு நீ, உன்னை கையில் வச்சுக்கிட்டு உன் அம்மா அந்த சின்ன வயசில் விதவையாக அநியாயமாக புருஷனை சாக கொடுத்துட்டு
நின்னதை பார்த்தப்ப எல்லாருக்கும் மனசு கலங்கிருச்சு. ஆனால் தப்பு பண்ணினவன் எதையும் கண்டுக்கால. பாவம் உன் அம்மாவும் தான் என்ன பண்ணுவா, ஆதரிக்க யாரும் இல்லை. சரின்னு உன்னை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி தானே. கொஞ்ச நாளில் உங்கள் அம்மாவையும் உன்னையும் விரட்டிட்டாங்க. அதுவும் யார்? உன் மாமியார்காரி தான் உன் அம்மாவை விரட்டினது. நடந்த எல்லா தப்புக்கும் அவள் தான் மூல காரணம். பணக்காரி, அவள் பணத்துக்காகத்தான் உன் மாமனார் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போவே நான் சொன்னேன், அவன் நல்லவன் இல்லை, காசுக்காக எதையும் செய்கிறவன், நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் தம்பிக்கிட்ட சொன்னேன். எங்கே? அவனைத்தான் உன் மாமனார் மிரட்டி வச்சிருந்தானே. இல்லைனா என்கிட்ட நம்ம அமரவேல் தான் என் தொழில் வாரிசு, என் பெண்ணை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்துட்டு அமரவேலிடம் என் தொழிலை ஒப்படைக்க போறேன்னு சொன்னவனை கொஞ்ச நாளில் உன் மாமனார் மிரட்டி வைஷ்ணவியை கட்டிக்கிட்டு சொத்து பூராவும் அவன் பேருக்கு மாற்றிக்கிட்டானே. இத்தனை வருடம் நாயாய் உழைத்த என் மகனை விரட்டி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்டவனை நம்பி வந்து அவனாலேயே உன் அப்பா செத்து போனான். பாவம், உன் அப்பனை சாகடிச்சிட்டு இப்போ அவனை சாமியாக கும்பிடுறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளும் அவனை போலவே ஆகிட்டாங்க. இத்தனை வருடம் உங்களை கஷ்டப்பட விட்டுட்டு இப்போ போய் உன்னை மருமகளாக்கி இருக்கானுங்க. ஏன்? எல்லாம் உன் சொத்துக்காகத்தான். ஆமாம், ஏதோ ஒரு சமயம் உன் அப்பாவும் அந்த ஆளும் இன்னும் 3 நண்பர்களும் சேர்ந்து தொழில் தொடங்கி இருக்கானுங்க. கொஞ்ச நாள் ஆனதும் தொழில் நல்லா போயிருச்சு. மற்ற நண்பர்களை மிரட்டி வெளியே அனுப்பிட்டான். உன் அப்பா தைரியமான ஆள், வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுதான் பிளான் பண்ணி உன் அப்பாவை கொன்னுட்டான். போலீஸ் கேஸ் வராமல் பணத்தை கொட்டி அமுக்கிட்டான். உன் அம்மாவும் உண்மை தெரியாமல் இருந்தா. அப்புறம் எப்படியோ உண்மை தெரிஞ்சு வைஷ்ணவி கிட்ட கேட்க அவள் உன் அம்மாவை அடிச்சே விரட்டி விட்டுட்டா. இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கானுங்க என்றார்.